அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகி சுதாகர் சீர்காழி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மாலதியை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்த தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் தியாக தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற வணக்கத்துக்கும் போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் மாலதி அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக சீர்காழி சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற செய்து புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று நல்ல நேரத்தில் கூறி, புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையில் புரட்சித் தலைவர் தொண்டர்களும் புரட்சித் தலைவருடைய தொண்டர்களும் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையில் வழிநடப்போம். சீர்காழி சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெறுவோம். நமது சின்னம் தென்னந்தோப்பு என